அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 9. பாடியவர் நெட்டிமையார். பாடப்பட்டோன் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. திணை பாடான். திணை துறை இயன்மொழி துறை. பாடல். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடை ஈரும் பேணித் தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நுண் அரண் சேர்மினென அறத்து ஆறு நுவலும் புட்கை மரத்தின் கொல் களிற்று மீமிசை குடிவிசும்பு நிழற்றும் எங்கோ வாழிய குடுமி தங்கோ செந்நீர் பசும்பொன் வைரியர்க்கு ஈத்த முன்னீர் விளவின் நெடியோன் நன்னீர் பருளி மணலினும் பலவே. பொருள். பசுக்களும் பசுக்களின் இயல்பை உடைய பார்ப்பன இனத்தவர்களும் மகளிரையும் நோய் உடையோரையும் பாதுகாத்து தென் திசையில் வாழும் அவரவர் குடியில் இறந்தோர்க்கு செய்ய வேண்டிய பிண்டோதக கிரியை செய்யும் பொன்போன்ற தங்கமான பிள்ளையை பெறாத மணமக்களும் எம்முடைய அம்பை விரைவாக செலுத்தும்போது நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தேடி செல்லுங்கள் என்று அறநெறியை சொல்லும் கொள்கை உடையவன். அதை செயல்படுத்துவதற்கு தேவையான உறுதியான குணமும் கொல்லும் தன்மையுள்ள யானை மேலே எடுத்து செல்லப்பட்ட வானுயர்ந்த கொடிகள் ஆகாயத்தையே மறைத்து நிழல் தரும்படி ஆட்சி செய்பவனாகிய எங்கள் அரசே கொடுமி நீ வாழ்க. தனது அரசாட்சியின் செம்மையான சிறந்த நேர்மையான ஆட்சியில் செய்த சுத்த தங்கத்தை தன் அரசவையில் மகிழச் செய்யும் கூத்து நடிப்போர்க்கும் நடனக் கலைஞர்களுக்கும் வழங்கியவன் உன் முன்னோன் நெடியோன். நிலத்திற்கும் ஆற்று நீர் ஊற்று நீருக்கும் முன்தோன்றிய கடல் தெய்வத்திற்கு குடுமியின் முன்னோராகிய நெடியோன் விழா நடத்திய நல்ல நீரையுடைய பக்ருளி என்னும் ஆற்று மணலினும் பல ஆண்டு காலம் எங்கள் அரசன் குடுமி நீடூழி வாழியவே என்று பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை நெட்டிமையார் பாராட்டுகிறார்.